ஹலோ கைஸ், இந்த வீடியோல சர்வைவிங் எஸ் ஜீனியஸ் ஆன் பாரோ டைம் மேன்மாவோட 27வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 26 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ளூ ரோபா மாறினால அவனுக்கு கீழே ஒரு மிஷின் கொடுத்துருப்பானுங்க, ஆங்போ கிளாண்ட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ப்ரொவோக் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு ஹைசாவோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கான். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சம்மிட் அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்வாட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட வச்சு மியூசிக் வர வித்தையை கத்துக்கிட்டான் இல்லையா, அதை அந்த இடத்துல 20 நாளைக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் என்னால பர்டிகுலரா என்னோட ஸ்வாடோட ரெசனன்ஸை நல்லாவே ஆம்பிளிஃபை பண்ண முடியுது இந்த காத்துல. அது மட்டும் இல்லாம அந்த சாங்கோட பிச்சையுமே வந்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்னோட இன்னர் எனர்ஜி டிஸ்பர்ஸ் பண்ணி இதுல இன்ஃபியூஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சவுண்ட் ஆர்ட்டா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கான். ஷோபின் இருந்துட்டு இது ஒரு ஸ்வாட் சாங்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது நிறைய பேரோட அட்டென்ஷனை வந்துட்டு ஈர்க்குது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க, வாங்சாங் இருந்துட்டு உண்மையாலுமே அது கேட்கறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு, அதுக்கு ஒரு ரிஃபைண்டான டேஸ்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க ஒரு 2 பேர் வந்துட்டு உங்களோட அப்பியரன்ஸ் வச்சு பாக்குறப்போ இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சம்மிட்டுக்கு தானே நீங்களும் வந்திருக்கீங்க, பட் உங்களோட திமிர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கே, ஒரு ஃபைட்டு கூட போடாம இப்படி பட்ட பகல்ல இந்த ஸ்வாட் சாங் இருந்துட்டு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, உன்னோட ஸ்வாட் ஸ்கில்ல வந்துட்டு மத்தவங்கள்ட்ட பெருமையா காமிக்கணும் அப்படின்னு பண்றதுக்காக தானே பண்ணிட்டு இருக்க, வேற இது இல்ல தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ் வேர்ல்டுல இருக்கிற கிரேட் மார்ஷியல் கிளான்ஸ்ல இருந்து இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வழக்கமா சொல்ற மாதிரி சொல்லாம என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க, உங்களோட வார்த்தைங்க வந்துட்டு என்னோட மனசுல இப்ப ஆழமா பதிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். கூட வந்து 2 பேருக்கு ஷாக், ஏன்னா அவன் இப்படி பேசவே மாட்டான்ல. அப்ப அங்க வந்து வந்துட்டு என்னோட மிஸ்டேக்க ரொம்ப ஈஸியாவே வந்துட்டு நீ அட்மிட் பண்ணிக்கிறல, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப என்னோட பொண்ணு 2 பெராப்ஸ் நாங்க வந்துட்டு எங்களோட வெறுப்பை வந்துட்டு கொல்ற வெறியோட கொஞ்சம் ரிவீல் பண்ணனால எங்களை பார்த்து நீ பயந்துட்டியா, சரி உன்னோட நேமோ செக்ட் என்னது அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த முறியும் உலகத்துல அந்த விஜி மியோவா மாதிரி ரொம்பவே ஹம்பிளான ஆளுங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரம் உன்னோட பேரை சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பேரு கூகுவா, ட்ரூத் சீக்கிங் செக்டா வந்துட்டு சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இங்க மதர் வயசுல தான் ஆக்சுவலா வரணும். அப்ப இங்க 2 பேரும் ட்ரூத் சீக்கிங் செக்டா, அதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னா, பெரிய கிளான்லாம் உங்களுக்கு இல்லல, ரூட்டே இல்ல சுத்தமா, நாங்க கிரேட் ஆர்த்தடாக்ஸ் கிளான்ஸை சேர்ந்த வாரிசுங்க. நீ வந்துட்டு கண்டிப்பா ஹாங்போ கிளானை பத்தி கேள்விப்பட்டிருப்பல, இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சமிட்டை அட்டன் பண்ணதுக்காக நிறைய கிளான்ல இருந்து வரதான் நான் கேள்விப்பட்டேன். உன்னோட செக்ட் இருந்துட்டு ஆர்த்தடாக்ஸுக்கும் அன்ஆர்த்தடாக்ஸுக்கும் நடுவுல இருந்துச்சு அப்படின்னா என்னால ஈஸியா உன்னை இந்த இடத்தை தாண்டி போக விட முடியாது அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நீ வந்துட்டு இந்த இடத்துல திருத்தப்படணும், உன்னால ஸ்வாட் சாங்க யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, இருந்தாலும் அதை வந்துட்டு இப்படி கேர்லெஸ்ஸா வெளியே யூஸ் பண்ணிட்டு இருக்கல அப்படின்லாம் சொல்றீங்க. சோ நான் ஹீரோ தேடி வந்த கிளானே இவங்க தான், ஹாங்போ கிளானை சேர்ந்தவங்கள இங்க பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலையே, இந்த மிஷன் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைச்சேன், பட் இது வந்துட்டு சீக்கிரம் முடிஞ்சிடும் போல. என்னோட டாஸ்க் என்னன்னா இந்த ஹாங்போ கிளானை சேர்ந்த யங் லார்டை வந்துட்டு கோவப்படுத்தி அவனோட மொத்த கிளான் பவரையுமே என்ன சண்டை போறதுக்காக மொபிலைஸ் பண்ண வர வைக்கணும், பட் அதுக்கு செக்யூர் பண்ணணும் ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு பெரிய கிளான் இல்ல ரூட்ஸ் இல்ல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்களா. ஹாங்போ கிளானோட பேர் வந்துட்டு ரொம்ப ரினவுண்டான பேர் தான், பட் என்னோட செக்டோட பேர் கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு அது வந்துட்டு தப்பா பேசுற மாதிரி இருக்கீங்களா. இதுதான் இந்த முறிமுல வந்துட்டு எடிக்கூட்டான ஒரு விஷயமா என்னோட செக்டோட ஆர்டரை வந்துட்டு நீங்க கலங்கப்படுத்திட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட தப்பா உணர்ந்து நான் உங்கள்ட்ட பேசினல, என்னோட பேரு செக்ட் நேமே சொன்னேன், ஏட் என்னோட கிளானோட ரூட்ஸ் வந்துட்டு ஷாலோவா இருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி தோணுச்சு, அதனால உங்களை நான் டூவலுக்கு வந்துட்டு சேலஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வந்துட்டு பரவாயில்லையே உன்னோட வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா ஃப்ளோயிங் வாட்டர் மாதிரி இருக்கு, வெரி வெல், ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்ன மாதிரி ஒரு கிளான்ல இருக்கிறவன இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சம்மிட்டுக்கு விடுறதுக்கு எனக்கு ஐடியாவே கிடையாது. அதே மாதிரி என்னோட நிக்நேம் படி அப்படின்னு அவனோட நிக்நேமை சொல்ல வரப்ப நிக்நேம்ல எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வா எங்கூட வந்து சண்டை போடு அப்படிங்கிறப்ப அவனுக்கு செம்ம காண்டாயிருது. ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி மார்ஷியல் அலையன்ஸை சேர்ந்த அன்ஆர்த்தடாக்ஸ் குரூப்ல இருக்கிற ஒருத்தியோட தலையை வெட்டின மாதிரி இந்த இடம் கிடையாது, இது வந்துட்டு ஆர்த்தடாக்ஸோட டெரிட்டரி, சோ நான் வந்துட்டு இவனை கொல்லணும்னு நினைச்சாலும் இவனை இந்த இடத்துல கொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப என்னோட நிக்நேம்ல நீ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா, உன்னோட வேர்ட்ஸ் எல்லாமே லாஃபபிளா இருக்கு, ஒரு ரூட்டே இல்லாத நாய் எவ்வளவு திமிரா இருக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க பாருங்க ஹாங்போ கிளான், உங்களோட இடம் தெரிஞ்சு நீங்க பேசணும், அந்த ஹெவனுக்கு கீழே உங்களோட செக்டே ஒரு ஸ்மால் இக்னிசிகன் செக்ட் தான் அப்படிங்கிறப்ப அவனும் சண்டை போட ரெடி ஆகுறானா. ஹீரோ வந்துட்டு இவனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே ரேண்டமா இருந்தாலும் என்னால அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உணர முடியுது, ஒவ்வொரு தடவை கால் எடுத்து வைக்கிறப்பையும் அதுல இருக்கிற அட்வான்ஸ்டு ஃபுட் ஒர்க்கை என்னால உணர முடியுது. குட், என்னோட மார்ஷியல் ஸ்கில்லையும் இந்த கிரேட் 8 கிளான்ஸ்ல இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்டோட ஸ்கில்லையும் இருந்துட்டு இந்த இடத்துல நான் ஈஸியாவே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவனும் வந்துட்டு வேகமா அட்டாக் பண்ண வரானா. ஹீரோ வந்துட்டு ஆனா ஒரே கையில அந்த ஸ்வாட இருந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அவனோட இன்ஃபினிட் பிளாசம் ஸ்ட்ரைக்கை வச்சு அவனோட கையிலேயே இருந்துட்டு அடிச்சிடறான். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு அவனோட நெஞ்சிலேயே குத்திட்டு அவனை அந்த இடத்துல இருந்து தூக்கி வீசிறான். அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு ஹாமோ கிளானோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்துட்டு பாக்குறதுக்கு வேணா டீப்பா இருக்கலாம், பட் உன்கிட்ட அது அந்த அளவுக்கு டீப்பா இல்ல அப்படிங்கிறப்ப அங்க வந்து அந்த பொண்ணு இருந்துட்டு வாய்ப்பே இல்ல, எப்படி ஒரு ரூட்டே இல்லாத கிளான சேர்ந்த இவ இருந்துட்டு இதை பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு கொல்லல, நீ வந்துட்டு உண்மையுமே ஹாங்போ கிளான சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட அட்லீஸ்ட் ஸ்ட்ரேஞ்சான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு ரிமெம்பர் பண்ணிக்குவேன், நான் தான் ஹாங்போ மியங்கின், இதை வந்துட்டு நான் மறக்காம ஒரு நாள் உங்க செக்டே இருந்துட்டு நான் காலி பண்ணதா போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை இழுக்க வேணாமே, ஏன்னா என்னால இன்னுமே உன்னோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையுமே தாங்கிட்டு சண்டை போட முடியும், அதனால நீயும் நானும் சேர்ந்து இந்த டூவலை கண்டினியூ பண்ணலாமா, சின்ஸ் நீங்க மார்ஷியல் கிளான் அப்படிங்கறனால அவங்க யங்கா இருக்கிறவங்கள மட்டும் அனுப்ப மாட்டாங்கல்ல, இந்த இடத்துல எல்டர்ஸும் தானே இருப்பாங்க, அவங்கள வேணா வந்துட்டு என் கூட சண்டை போட்டோம் அப்படின்லாம் சொல்றப்ப அந்த சவுண்ட் டிரான்ஸ்மிஷனை வச்சு அந்த ஷோபினும் சரி வாங்சாங் சரி லைட்னிங் ஜீனியஸ் நீ வந்துட்டு அவங்களை கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கே, இங்க பக்கத்துல இருக்கிற சர்வே நான் பண்ணல, அதனால இந்த ஹாங்போ கிளான சேர்ந்த எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அவங்களை கடுப்பேத்த ட்ரை பண்றானா, இனிமே அதை ஸ்டார்ட்டே பண்ணலையே என்ன சொல்றாங்கன்னு தெரியல, எனிவே மிஷன் தான் எல்லாமே, நாங்க வந்துட்டு ப்ராஃபிட்டுக்காகவும் ஃபேமுக்காகவும் இருக்கிற ஒரு ட்ரூத் சேக்கிங் செக்ட் மாதிரி எங்களை மாறு வேஷம் போட்டு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அதே ஆர்த்தடாக்ஸ் செக்ட் மாதிரி நாங்களுமே வந்துட்டு இங்க நடந்துகிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீட்ல அங்க முன்னாடி இருக்கிறவங்க ரியாக்ட் கூட பண்ணல, ஏதோ ஃபிளாஷ் ஸ்டெப் யூஸ் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான், ஃபர்ஸ்ட் நீ தான் யாருக்கு ரூட் இருக்கு ரூட் இல்லை அப்படின்னு சொல்றத பேச ஆரம்பிச்ச, சோ அதனால உங்கூடயுமே இருந்துட்டு நான் டூவல் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடிய புடிச்சு ஹீரோ இருந்துட்டு இழுத்துட்டு வரான், அப்ப ஒருத்தர் இருந்துட்டு வெயிட் நம்ம வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு போக வேணாமே, என்னோட யங்கர் சிப்ளிங்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்னப்ராப்ரியாட்டான கமெண்ட்ஸ் வந்துட்டு சொன்னாங்க தான், பட் அதுக்காக நீ வந்துட்டு ரொம்ப ஓவரா போற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா இவனை தான் இருந்துட்டு கடுப்பேத்தணும், இவனுக்கு தான் சோலார் டிவைன் மெரிடியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த யாங்போ கிளான் இருக்குல்ல அதோட யங் லீடர் வந்துட்டு இவன் தான், மேபி அந்த மெரிடியன் இருக்கனால ஹீரோ மாதிரியே அவனும் கொஞ்ச நாள்ல சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்ப அந்த மெங்கரிங் இருந்துட்டு யூ லோலிஸ் கம் என்ன தைரியம் இருந்தா நீ வந்துட்டு என்னோட முடியவே புடிச்சு இழுத்துட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு வரப்ப ஹீரோ வந்துட்டு மூஞ்சிலேயே திருப்பி ஒரு குத்து குத்தினான், இதுதான் நண்பர் இந்த ஹீரோ கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம், பொண்ணு பையன்லாம் பார்க்கவே மாட்டான், படார் படார் படார்னு குத்தி விட்டுறான், அதே மாதிரிதான் இங்க ஒரு குத்தோட நிக்கல திருப்பி போட்டு நங்கு 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 நங்குன்னு திரும்பி குத்திக்கிட்டே இருக்கான், அப்ப அந்த யங் லீடர் வந்துட்டு டேம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை கேட்டு என்னோட செக்டர்ல இருக்கிற எல்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே அது வந்து எனக்கு பிரச்சனை தரக்கூடியதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பக்கத்துல வந்து நின்னாராம், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படி நிறைய கைகள் வர மாதிரி ஸ்பீடா அட்டாக் பண்றான் அதே மாதிரி ஸ்பீடா இவனுமே அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட கையை பிடிக்க வரப்ப ஹீரோ வந்து டக்குன்னு பார்த்து ஒரு இதை பிளாக் பண்றான், பட் அது உண்மையான கை கிடையாது, அவனோட ஆக்சுவல் அட்டாக்குக்கும் அந்த அட்டாக் ஸ்பீனால உருவாகிற போலியான கைக்கும் ஹீரோ வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு, ஹீரோ வந்து இவனோட கையில இருக்கிற இன்னர் எனர்ஜி ரொம்பவே ஹெவியாவும் ரொம்பவே ஹாட்டாவும் இருக்கு, இது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு சுப்ரீம் அட்வான்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான், என்னது இது வந்துட்டு நான் வந்துட்டு என் கூடவே இருந்துட்டு சண்டை போற மாதிரி இருக்கு, அதுவும் என்னோட வெர்ஷன் என்னை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அந்த பையன் இருந்துட்டு ஓ வாவ் உண்மையுமே அனதர் பர்சன் என்ன மாதிரியே நீ வந்துட்டு இருக்கியா அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டே இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்துட்டு தள்ளப்படுற மாதிரி தெரியுது, அதனால அவனோட இன்ஃபினிட் பிளாசம் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் ஓட்டக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து பின்வாங்கி அதுல வந்து தப்பிக்கிறான், அப்ப அந்த பையன் இருந்துட்டு நீ வந்துட்டு ட்ரூத் சேக்கிங் செக்ட வந்துட்டு சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னல, இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ வந்துட்டு ஒரு பெரிய ஆளா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வந்துட்டு நீ உன்னோட ஸ்கில்ஸை வந்துட்டு இன்னுமே பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் சொல்றப்ப அப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு நல்லா நோட் பண்ணா புரியுது, நம்ம ஹீரோ தான் இருந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கானே தவிர அந்த பையன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி போகவே இல்லை, அந்த பையன் வந்துட்டு ஹவவர் உன்னோட ஸ்கில்ல வந்துட்டு ஃபோன் பண்ணி நீ பெரிய ஆள் ஆகிறப்போ அதை பாக்குறதுக்கு நான் இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான், சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுக்குமே நம்ம ஹீரோ மாதிரி ஒரு வீக் உடல் அமைப்பு வந்துட்டு இருக்கு, அது எங்கேயோ ஒரு இடத்துல மென்ஷனும் பண்ணாங்க, சோ ஹீரோக்கு எப்படி பிரச்சனை இருக்கனால இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு ஜீனியஸா இருக்கானோ அதே மாதிரி தான் இவனும் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன், இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.